தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே பெண்களுக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை நாங்க அவங்கவுங்க வங்கி கணக்குல செலுத்திட்டோம்னு சொல்லி சொன்னதை செய்து காட்டிய திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி காணொளி போட்டிருந்தாங்க. நான் கேட்க, உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுத்தீங்க? எங்க மக்கள்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட இருந்து வரிய வசூல் பண்ணி அதுல 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து திங்கிற கொளுத்த முதலைகள் பன்னிகள். நீங்க எங்க காசை தேர்தல் நேரத்துல எங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டுன்னு சொல்லி பிதச்சிட்டு வேற இருக்கீங்களா காலையிலேயே? என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி, உங்க அப்பா வீட்டு சொத்தை பெண்களுக்கு உரிமை தொகையா கொடுத்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. தேர்தல் வந்துட்டுனாலே நீங்க ரூபாவை கொடுப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா 4 வருஷமா பதுக்கி வச்சிருந்தீங்கல்ல, அந்த ரூபா திருப்பி வெளியே வரதான் செய்யும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இது போக என்ன சொன்னீங்க? அடுத்த முறையும் எங்களை தேர்ந்தெடுங்க, நாங்க 2000 ரூபாய் தாரோம். உரிமை தொகை 1000 ரூபாய் இருந்தது, 2000 ரூபாய் தாரோம். ஆக மொத்தம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டிய, அடிப்படை தேவைகள் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறது கிடையாது. யாருக்குனே போன வாட்டியே 500 வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றலன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் ரோட்ல இருந்து போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் பெண்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர் பெண்கள் போராட்டம், செவிலியர் பெண்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், சாராய கடையை மூடணும்னு சொல்லி பெண்கள் அவ்வளவு பேரும் போராட்டம். ஒப்பந்த தொழிலாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க பணிபுரிந்தா நிரந்தர பணியாகனே கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு ஏமாற்று வேலை பண்ணி அவங்க அனைவரும் போராட்டம். இப்படி ஒவ்வொருத்தரும் அடிப்படை வசதி கேட்டு போராட்டம். இப்படி எல்லா பெண்களும் ரோட்ல கிடந்து போராடிட்டு இருக்கும் போது எவ்வளவு தெனாவட்டா நாங்க ரூபா கொடுத்துட்டோம், எங்களை அடுத்த முறையும் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி காலையிலேயே உன் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு நான் செல்ல எடுத்தேன். ரொம்ப 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 காலையில அதனாலதான் ஒருவேளை எனக்கு காலையில இருந்து ஏதோ டென்ஷன்ல இருந்த மாதிரியே இருந்தது. காலையிலே பார்த்த உடனே என்னடா இவங்க திராவிட மாடல் அரசு 2.0 மண்ணாங்கட்டி. பெண்கள் உயர்வா இருக்கணும், பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, பெண் சமத்துவம் பேசணும். நீங்களே நான் சவால் விட்டு சொல்றேன். தேர்தல் வருதுல்ல, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் 117 இடம் பெண்களுக்கு கொடுக்காங்க. அதே போல நீங்க பெண் சமத்துவம் பேசுறோம், பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கோங்கிற நீங்க 117 இடத்தை நீங்க பெண்களுக்கு கொடுத்துருங்க, பாத்துருவோம். களத்துல 117 பெண்களுக்கு கொடுத்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ண வரியவே தேர்தல் நேரத்துல பணத்துக்கு ரூபாவா கொடுத்துட்டு மாறு தட்டி பேசுறீங்களாங்க. நீங்க காலையிலேயே எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா பார்த்த உடனே. இதுல வேற நம்ம அம்மையார் கனிமொழி அவர்கள் சப்பா எப்படி டிராமா ஆர்டிஸ்ட்ங்கிறது நீங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஒரு புறம் அண்ணன் இப்படி விதைச்சிட்டு அலைகிறாரு, மறுபுறம் அக்கா கனிமொழி என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் அகழ்வு ஆராய்ச்சி முறை தமிழ்நாட்டுல பல இடத்துல பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் பண்ண விடாம, ஏன் பண்ண விடல அப்படின்னா, இங்க திராவிட மாடல் அரசோ இல்ல திராவிட வரலாறோ வெளியே வராது. தமிழர்களுக்கான வரலாறு வெளியே வரும். தொன்று தொற்ற தமிழர்களுக்கான வரலாறு வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுனால இங்க தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்றத முற்று முழுவதுமாக தடுத்து வந்தாங்க இந்த திராவிட அரசு. அதையும் மீறி எகிப்துல இன்னைக்கு நேத்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி அந்த எகிப்துல சேரன் நாட்டு நாணயங்களும் மண்பானை ஓடு இருக்கு தெரியுமா, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மன்னர்களின் பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம தமிழர்களின் பாரம்பரிய முக்கியமான வணிக போக்குவரத்து சம்பந்தப்பட்ட 20 கல்வெட்டு தமிழ்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பெருமிதம். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து நம்ம பழந்தமிழர்கள் ரோமியா வரைக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குங்கிறத அது பிரதிபலிக்குது. இப்ப அக்கா கனிமொழி இது திராவிட மாடல், இன்னும் தொல்லியல் துறை பல இடத்துல ஆராய்வு பண்ணணும், அப்பந்தான் பழந்தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு வெளியே வரும். தொன்று தொற்ற நான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் மத்தவங்க செய்யறத மற்றவங்க வரலாற ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடையத ஆக்கணுங்கிறதே ஒரு பிளப்பா வச்சு அலையிறீங்களா நீங்க? யாருக்கிட்டே நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க?
நான் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை அனைத்தையும் மூடுவன்னு சொன்னீங்க. இளம் விதவைகள் அனைவரும் நிறைய இருக்காங்க, எங்க ஆட்சியில யாரும் இருக்க மாட்டான்னாங்க. இப்ப இளம் விதவைகள் இல்லாம இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? இல்ல சாராய கடையை மூடுனீங்களா? சாராய கடையை மூடுங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடத்தை அவ்வளத்தையும் மூட வச்சுட்டு இருக்கு இந்த கூமுட்ட அரசு. பள்ளிக்கூடம் அவ்வளவு மூடி இருக்கு. நீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில அனல் மின் நிலையத்துல இருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிஞ்சா பணி நியமனம் செய்து தாரோம் அப்படின்னு சொல்லி 153வது வாக்குறுதி அவங்க கொடுத்திருக்காங்க. அத நாங்களும் நாம் தமிழர் கட்சி பிள்ளையும் சேர்ந்துதான் அந்த மக்களோட பெண்களோட சேர்ந்து போராடுறோம். தூத்துக்குடி மண்ணுல ஒரு ஊடகம் வரல, அனைத்து ஊடகத்தையும் வரவிடாம ஆக்கிட்டாங்க கீதாஜீவன். அப்ப எப்படிப்பட்ட அரசு இவங்க அரசு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்கு எந்த வகையிலுமே உதவாத திராவிட முன்னேற்ற கழகம். வாக்கு வாங்கணும், அரியணை ஏறணும், அவ்வளத்தையும் கொள்ள அடிக்கணும், அது மட்டுமே பிரதானமா அவங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா பாத்துக்கோங்க, எகிப்து மட்டும் கிடையாது, கடல் கடந்து பல வணிகம் சம்பந்தமாக அனைத்து இடங்களும் நம்ம பழந்தமிழர்கள் முன்னேறிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மொழிதான் இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த எகிப்து இதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் பல நாடுகள்ல இருந்தும் நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டோட வரலாறு, தமிழர்களுடைய தொன்மை தோண்டி எடுக்கப்படும். திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறது எல்லாமே குழி தோண்டி புதைக்கப்படும். அது விரைவில் நடக்கும், அதுவும் இந்த தேர்தல்ல நடக்கும். ஒரே ஒரு விஷயம், உங்களால உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தால, திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தால வாக்குறுதி அப்படிங்கிறது வெற்று வாக்குறுதி மட்டும்தான். மக்கள் தெளிவாயிட்டாங்க. இங்க நடக்கிறது டோட்டலா தமிழ்நாட்டுல நடக்கிறது கொடூர ஆட்சி. இந்த கொடூர ஆட்சி முறை ஒழியணும். ஏங்க நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்துல நிக்கு 15 வருஷமா மக்களோட கூட்டணி 117 இடம் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்களா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் பெண்களுக்கு சமத்துவத்தை போற்றவங்க, பெண்கள் தான் எங்கள் கண்கள் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. 117 இடம் பெண்களுக்கு கொடுங்க, இந்த வாட்டி திமுகவுல கொடுத்து பாருங்க பாப்போம். அப்ப நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க பெண்களுடைய உரிமையை நிலைநாட்ட வந்தவங்க, பெண்களின் அடிமை சங்கிலிய நிலைநாட்ட வந்தவங்க. அங்கன் பெண்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள் நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட எந்த பெண் பிள்ளைக்கு பாலியல் சீண்டலோ பாலியல் வன்கொடுமை பண்ணி போட்டிருக்கானோ தெரியல. போத தலை விரிச்சு ஆயிடுது தமிழ்நாட்டுல. 6 வயசு 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல அவன் புக்கு இதுல போத பொருள் வச்சிருக்கான். பள்ளிக்கூடங்கள்ல அனைத்திலையுமே போத பொருள் நடமாடுது. எப்படி நடமாடுது? ஏன் உங்களுக்கு தெரியாது? உங்க கட்டுப்பாடு கீழே தானே காவல்துறை இருக்கு. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது காவல்துறை தானே. அவங்க என்ன பண்றாங்க, போத பொருள் வச்சிருக்கிறவன், சாராய கடை வச்சிருக்கிறவன்ட்டு எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு அவன் அமைதியா இருக்கான். இங்க ஊர்ல உள்ளவன் அவளும் போத பொருளை வாங்கி தின்னுக்கிட்டு அப்படின்னுகிட்டு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அனைத்து இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அத கேட்கறதுக்கு, அத சரி பண்றதுக்கு துப்பு இல்லாத வக்கற்ற அரசு மீண்டும் ஆட்சிக்கு வாரங்கிற போது மிகப்பெரிய கேவலம். பெண்கள் அவ்வளவு பேரும் சிந்திங்க. இந்த முறை 5000 ரூபாய் கொடுத்துட்டா, 6000 ரூபாய் கொடுத்துட்டா அப்படிங்கிறதுக்கெல்லாம், அந்த மாயைக்கெல்லாம் நீங்க மயங்கிறாதீங்க என் அன்புறவர்களே. இதுல வேற கலைஞர் கனவு திட்டமா, கனவு இல்ல திட்டமா, எல்லாமே நம்மளுடைய வரிப்பணம். அவங்க சொத்தை எடுத்து எந்த ஒரு மக்களுக்கும் அவங்க தரல. அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் ஆட்சி அமைஞ்சாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். ஏன் கலைஞர் கனவு இல்ல திட்டம்னு ஏன் போடணும்? முதல்ல அது போட வேண்டிய அவசியம் என்ன? அரசு கனவு திட்டம் போடுங்க, அரசு கனவு இல்ல திட்டம் போடுங்க. கலைஞர் கனவு திட்டம், கலைஞர் உரிமை தொகை. ஏன் கலைஞர் கொண்டு வரீங்க? கலைஞர் அவன் அப்ப விட்டு சொத்தையே எடுத்து கொண்டு மக்களுக்கு தாரான்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. எல்லா இடத்துலயும் கலைஞரா. ஆனா பேருந்துகள்லயும் அரசு அலுவலகங்களையும் தமிழ்நாடுன்னு போட முடியல. வக்கற்ற அரசு இந்த அரசு. தமிழ்நாடுன்னு பதிவு பண்ண முடியல. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள ஓட்டு கேட்க வந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் விளக்கமாற எடுத்து வச்சிருக்காங்க. கேள்வி கேட்கறதுக்கு என் மக்கள் காத்திருக்காங்க. அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருங்க. உங்களுடைய முடிவு, இறுதி முடிவு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. மாறும், இது எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கூடிய விரைவில் அமையும். அதுவும் தமிழ் தேசியமாக இருக்கும்.